திரு அமித்ஷா, திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே விஜயை ஒரு பொருட்டா எடுத்துக்கவும் இல்லை, தங்களுடைய கூட்டங்கள்ல பேசுறதும் கிடையாது. முதல் சுற்றுல நீங்க சொன்ன திரு அமித்ஷாவின் அரித்மெட்டிக் படி பார்த்தாலும் நீங்க விஜய கணக்கில் எடுத்துக்கிட்டு சொன்ன மாதிரி தெரியல. மீண்டும் இவர்கள்லாம் உள்ள வந்தா இத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சிருவோன்னு. விஜய்ங்கிற ஃபேக்டர் இதுல எந்த விதமான பாதிப்பையுமே ஏற்படுத்திடாதா? இல்ல நிச்சயமா அது ஏற்படுத்தும். மொத்த வாக்காளர்கள்ல, அதாவது இன்றைக்கு இப்போ அதிமுக இப்படி ஒரு ஒன்றிணைப்பு, எல்லோரும் இதில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்று விஜயோட ஃபேக்டர். அதிமுக இந்த மாதிரி ஒன்றிணைக்க தவறினால் விஜய் வலுவடைந்து விடுவார். இப்போ எல்லோருக்குமே சொன்ன மாதிரி திமுகவை விட தாவேகா ஒரு ஆப்ஷனாக இன்றைக்கு பார்க்கப்படுது. விஜய் கட்சி அது நிச்சயமா 15 to 20% வாக்கு. நான் போனதில் சொன்னேன் 20%. அது கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் களத்தில் நம்ம பேசுற பொழுதே அந்த 20% அவர்கள் எட்டி பிடித்து விடலாம். ஓபிஎஸ் டிடிவி போனாவா போகலனாவா இல்லாம 15 to 20%. ஆனா தனித்து அவங்களுக்கு 4 ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. மைனாரிட்டி, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அடுத்து அந்த களத்தில் அந்த 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் எல்லா காலகட்டத்திலையுமே திமுக அண்ணா திமுகவுக்கு ஆல்டர்னேட்டுங்கிறதுக்கு ஒரு 15% ஸ்டாண்டர்டா அது இருக்கு. சரி, இந்த மாதிரி அவருக்கு சில சாதகமான அம்சங்கள் இருக்கு. அடுத்து அந்த செங்கோட்டையன் திமுகவுக்கு போயிருந்தாருன்னு இன்னைக்கு இந்த சேஞ்சஸ் இங்க நடந்திருக்காது. செங்கோட்டையன் அந்த தாவேக்காவுக்கு போனது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அதிர்ச்சி. அடுத்து திமுகல இப்ப நேற்று அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு அவங்க கொடுத்த அந்த அறிவிப்பு, அடுத்து இன்னைக்கு பொங்கலுக்கு கொடுக்கிற அந்த 3000 ரூபாய் அந்த அறிவிப்பு, எஸ்ஐஆர்ல திமுகவுக்கு ஒரு பெரிய பாதகம் என்று முதல்ல பார்க்கப்பட்டது. ஆனா அந்த லாஸ்ட் மைல், அந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருக்கிற பொழுது செய்வாங்க. இன்னைக்கு திமுக கட்சியாகவும் திமுக அரசாங்கமாகவும் அந்த எஸ்ஐஆரோட ஒர்க்கை அந்த லாஸ்ட் மைல் வரை, அதாவது டோன்ட் லீவ் எனி ஸ்டோன் அன்டச்ட் அப்படிங்கிற அளவுக்கு கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் அவங்க பணபலம், அரசாங்கத்தை தவிர கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய பணபலம், இது எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணியே கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அக்னி, திமுக கூட்டணியாக பலம் பெற்றிருக்கிறார்கள், கட்சியாக கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறாங்க, நிர்வாக ரீதியாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும், பொங்கல் பரிசாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதங்கள்லையும் அவங்க பலப்படுத்துகிற போது கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்குதானே? இந்த இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கிற போது ஓய்வூதியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்னென்ன சிக்கல் இருக்குது, நடைமுறைப்படுத்தும் போது எப்படி இருக்கும்? 10% பிடிச்சாங்களே. 2004க்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம், 2005க்கு பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம்னு சொல்லி 10% கொடுத்தாங்கல்ல, அந்த 10% இதில் கணக்கிலே எடுத்துக்கிறலையே. அதை போட்டிருந்தாலே 1 கோடி ரூபா வரும். 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு ஓய்வு பெற்று போறவங்களுக்கு அதை ஒரு வைப்பு இதில் போட்டிருந்தாலே அவங்களுக்கு வட்டியே 1 லட்சம் இருக்கும். அது மாதிரி தான் சதவீதத்தை குறைக்க முயற்சிக்கிறாங்களே. மத்திய அரசு வந்ததற்கு போட்டதுக்கு பிறகு 1 ஏப்ரல் 2025 போட்டதுக்கு பிறகு தானே இங்க மாநில அரசே அதை சொல்றீங்க. அப்ப அதை பின்பற்றி தானே நீங்க பண்றீங்க. அது இருக்கட்டும், அது நடைமுறை சிக்கல் இருக்கு, அது கொண்டு போகும்போது அதனுடைய இது தெரியும். அறிவிப்பு தான் வந்திருக்குது, செயல்பாட்டுக்கு வரும்போது அது மக்கள் எப்படி பிரதிபலிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நான் கேட்கிறேன்னா அந்த கூட்டணி சிக்கல் இருக்கிறதா? இருக்கிறது. எஸ்ஐஆர்ல கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறாங்க, தன் கட்சி வாக்காளர்களை பலப்படுத்துறாங்க, கூட்டணிக்குள்ள செஞ்சிருக்காங்க, கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாம் சரிப்படுத்துறாங்க. காங்கிரஸ் வதந்தி தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறது, திமுகவோட மட்டும்தான் பேச்சு நடத்துறது சொல்றாங்க. இந்த பக்கம் அவங்க நிர்வாக ரீதியாக ஏற்கனவே இருக்கிற அதிருப்தியின் சதவீத அளவை குறைக்க முயற்சிக்கிறாங்கன்னா இது ஏடிஎம்கேக்கு சவால். இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளணும்னா பலமான கூட்டணி வேணும். பொலிட்டிக்கல் கொஸ்டின் இது. ஆமா, பலமான கூட்டணி வேணும். அதுக்கு தான் திரு அமித்ஷா, அதுக்கு தான் ஓபிஎஸ் டிடிவி வேணும். எது ஓபிஎஸ் டிடிவி வேணும்? அதுக்கு சார் வேணும் சார். நாங்க யாருமே வேணாம், நீங்க வராதீங்க அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு தாவேகா வந்ததுக்கு பிறகு பாஜக 2 குதிரையை பயணம் செய்வாங்களான்னு எனக்கு அந்த அச்சத்தை அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். ஒரு புறத்துல இவங்க அச்சம் இருக்கு, அச்சம் இருக்கு, அது அவங்க தான் தெளிவுபடுத்தணும். ஆனால் இங்க அதிமுக தலைமையில தான் கொண்டு வரணும். ஒண்ணு அண்ணன் போற போக்குல சொன்னாரு, சாதகமான தாவேகாவுக்கு சாதகமான சூழல்கள் 4 காரணம்
காரணங்கள் சொன்னார். நான் அது பாதகமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் சின்னம் இல்ல, என்ன சின்னம் ஒதுக்க போறாங்க, எப்ப போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க. 2 அடிப்படை கட்டமைப்பு. மூணாவது, இன்னைக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் தமிழ்நாட்டில் 1 திமுக அதிகமா இருக்கிறாங்க, 2வது அதிமுக, மற்ற கட்சிகளுக்கு மிக மிக குறைவு. 4வது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவங்களுக்கு கையை பிடிச்சு அரசு அலுவலகங்களை கொண்டு போய் வேலையை சாதிச்சு கொடுக்கிறது, மன நிம்மதியோட வீட்டுக்கு அனுப்புறது இந்த 2 திராவிட கட்சிகள் தான். ஆக இது 2க்கும் தான் போட்டி. ஆகையினால இங்க நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், ஆளுங்கட்சி வீழ்த்தக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது அதிமுக தான். இந்த நேரத்துல தாவேகாவை கொண்டு இவங்க பூச்சாண்டி காட்டுறதுனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு படி கீழே இறங்கி வர வேண்டும், மற்றவர்கள் 2 படி மேலே ஏறி வர வேண்டும். வந்தால் திமுக ஆட்சி அகற்றுவது உறுதி. திரு சாமிநாதன், ஏற்கனவே மாநிலத்தில் ஆண்ட கட்சி அதிமுக ரெட்டலங்கிற ஒரு வலுவான சின்னத்தை வச்சிருக்கு. இந்த பக்கம் மத்தியில் ஆளக்கூடிய கட்சி பாஜக, அவங்க இவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க, நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் இருக்கு. இந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதுக்கு மற்ற கட்சிகள் விருப்பப்படுவாங்களா, இல்ல புதுசா வந்திருக்கிற, இல்ல திரு அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி சின்னமே இல்லாத ஒரு புதிய கட்சி தலைமையில போய் ஒரு கூட்டணி அமைச்சுக்கலாம்னு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ நகர்வாங்களா அந்த பக்கம்? இல்ல, ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் சில டிமாண்ட்களை வைப்பாங்க, அதை அதிமுக ஏற்றுக்கொள்கிற பட்சத்துல அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொஞ்சம் இறங்கிதான் இருக்கிறதா மாதிரிதான் ஒரு தோற்றம் தெரியுது. தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது அவருமே இப்பொழுது ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு, ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை கூட்டணியாக இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற வகையில தான் ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு. என்டிஏவே வேணான்னு சொன்ன அந்த முடிவுல இருந்து மாறிட்டாங்களா? என்டிஏவே வேண்டான்னு சொன்ன முடிவுல இருந்து ஓபிஎஸ் நிச்சயமா மாறி இருக்கிறார். நிச்சயமா அதுல இருந்து மாறி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமாக என்னன்னா, ஒரு பழைய அதிமுகவாக நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டி வரும் என்பதாகத்தான் அவர் காலத்தை உணர்ந்திருக்கிறார். பட் ஆனா அது அந்த இரட்டையிலை சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என்பதுல மட்டும்தான் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு கூட்டணி வடிவத்துல பாஜகவினுடைய முயற்சியால் நடக்குது அப்படிங்கறதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களுடைய தேவைகள் அங்கு பூர்த்தி செய்யப்படாத பட்சத்துல அவருடைய வாய்ப்பா தாவேகா இருக்கும். அந்த தாவேகாவை தான் என்ன தேவைன்றத கோட்குள்ள வச்சு பார்த்தா என்ன தேவை? எண்ணிக்கையா, தொகுதிகளா, எண்ணிக்கையா? இல்ல, அவர்கள் இல்ல, அது பாஜகவுக்கே அதுல சில தேவைகள் இருக்கும். பாஜகவே மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுவாங்க, அதைத்தான் முதல் சுற்றுல சொல்ல விரும்பினேன். பாஜகவே தங்கள் கட்டுப்பாட்டுல சில தொகுதிகளை மொத்தமா கொடுங்க, நாங்க உள்ளொதுக்கீடு பண்ணிக்கிறோம் தான் கேட்கறதுக்கான இடம் வரும். நீங்க அதுதான் நான் சொன்னேன், பாஜக இல்லாம இப்ப அவர்கள் எல்லாம் இணைய முடியும், நல்ல ஒற்றுமையாக செயல்பட முடியும், எல்லாருமே ஒரே ரத்தத்தின் ரத்தங்கள் தானுங்கிற உணர்வோட இவங்களுக்குள்ளாடி ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கடையில தான் உங்களுக்கு பியூஷ் கோயல் ஏன் வந்தாரு, அதுல இருந்தே தொடங்குது இதனுடைய நீட்சி. நீங்க அது வரைக்கும் இருந்த ஒரு மாற்றப்பட்டு பைஜெயந்த் பாண்டா மாற்றப்பட்டு பியூஷ் கோயல் வந்த பின்புதான் நமக்கு இந்த புள்ளியை நோக்கி நகருது. அது வர்றாரு, அதுவும் அந்த பொதுக்குழுவுக்கு பின்புதான் மாற்றப்படுறது, நகர்றாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இறங்கி வந்திருக்காரு. இப்ப விளைவா இவர்களோட டிமாண்ட் என்னங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆமா, அதை பொறுத்துதான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஓபிஎஸ் டிடிவி டிமாண்ட் இல்ல, பாஜகவோட டிமாண்ட் அதானே? ஆமா, நிச்சயமா பாஜக இவர்களை எல்லாம் இணைத்துக் கொள்ள வலியுறுத்துகிறது. அதுல ஓபிஎஸ் டிடிவிக்கு லாபம், அது நடந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு லாபம். பட் அந்த என்ன புள்ளியில இவர்கள் இணைவார்கள் என்பதுதான் மிக முக்கியம்.